நண்பர்களே, நன்றி. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நேரம் ஒரு பேச்சாளர் நீண்டு உரையாற்றக்கூடிய நேரத்தை குறிக்கிற நேரம் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நான் எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காளிமுத்து என்னை வந்து சந்தித்ததும் கதை சொன்னார். அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது. கதை நன்றாக இருக்கிறது தம்பி. சினிமா என்பது இன்றைக்கு கதை அல்ல, மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்கம். ஒரு படத்தை எப்படி ஆக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சினிமா இஸ் நத்திங் பட், வேற என்ன? சினிமா என்பது வேறொன்றும் இல்லை. சினிமா இஸ் நத்திங் பட் எக்ஸிகியூஷன், அமல்படுத்துதல், நிறைவேற்றுதல், ஆக்குதல், உருவாக்குதல், கலையாக்குதல், அழகியலாக்குதல், நெஞ்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல். அங்கேதான் கலைஞனுக்கும் கதாசிரியனுக்கும் பார்வையாளனுக்குமான உறவு தொடங்குகிறது. எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் இந்த மேக்கிங் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான். காளிமுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில், இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி என்று தலைப்பு கொடுத்தேன். தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல. நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது, அது ஒரு படத்துக்கு தலைப்பானது. புதுக்கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று, அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது. என் பல்லவி பூவே பூச்சூடவா, அது அந்த படத்துக்கு தலைப்பானது. இப்போதுதான் தெரிந்து கொண்டேன், திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று. இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். நீதானே எந்தன் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு. விண்ணை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு. இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை. அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன், தமிழ் நமக்கானது, ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள். நானும் கேட்பதில்லை. நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள். நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன். ஜெயகாந்தன் சொன்னார், புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா, உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா? அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார். கேட்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் கேட்கக்கூடாதா? ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் கேட்க வேண்டும்? இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இது ஜெயகாந்தன் சொன்ன பதில். அதைத்தான் நானும் சொல்கிறேன். எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும், தமிழ் செழிக்க வேண்டும். உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும், செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும், மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும். நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலைக்காட்சியில் வருகிறது, வானொலியில் வருகிறது, சுவரொட்டியில் வருகிறது, உச்சரிக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே. ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம். தமிழ் செல்வி, தேன்மொழி, செங்குட்டுவன், சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே? பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது, கல்லூரியில் ஒலிக்கிறது, அழைக்கிற போது ஒலிக்கிறது, திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது, பாஸ்போர்ட்டில் இருக்கிறது, ரேஷன் கார்டில் வருகிறது. உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு நல்லவர் தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீட்சி அடைகிறது, தமிழ் ஆட்சி செய்கிறது. ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது. அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன், உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு பரிந்துரைக்கிறேன். நல்ல தமிழில் தலைப்பு வையுங்க. சொல்லுங்க பார்ப்போம். இசைக்கு பஞ்சமில்லை, மொழிக்கு பஞ்சமில்லை,
இயக்குநர்களுக்கு பஞ்சமில்லை, தொழில்நுட்பத்திற்கு பஞ்சமில்லை. எதற்கு பஞ்சம் என்றால், பாடல்களை உட்கார வைப்பதற்கு உங்க கதையில் இடுப்பு இல்லை தம்பி. இந்த குழந்தை எங்க உட்கார வைப்பீங்க? உங்க இடுப்புல உட்கார்ந்தா அந்த குழந்தை வலிக்கு விழுந்து செத்தே போகும். உட்கார இடம் இல்லை. அந்த காலத்துல பாட்டுல தோல்ல ஒரு குழந்தை, கதையின் தோளில் ஒரு குழந்தை, வலத்தோளில் ஒரு குழந்தை, இடத்தோளில் ஒரு குழந்தை, கக்கத்தில் ஒரு குழந்தை, மறுகக்கத்தில் ஒரு குழந்தை, ஓரிடுப்பில் ஒரு குழந்தை, மறு இடுப்பில் ஒரு குழந்தை, இப்படி 6 பாடல்கள் உட்காரும். இன்னைக்கு உட்காருவதற்கு கதையில இடுப்பு இருக்கா? இடம் இருக்கா? நாற்காலி இருக்கா? ஏதாவது ஒரு பாட்டை எழுதி கொடுத்தால் அந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கும். பழைய பாட்டெல்லாம் 3 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் தான். இப்போ ஒரு பாட்டு 5 நிமிட பாட்டை 5 நிமிடத்திற்கு பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை. அது அப்படியே பல்லவியை தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆங்கில படங்களை பார்த்து தயவு செய்து நல்லவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டவற்றை தள்ளிவிடுங்கள். ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய், காட்சியோடு காட்சியாய், படத்தோடு படமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன. இதை நீங்கள் தமிழ்ல கைப்பற்றாதீங்க, பின்பற்றவே வேண்டாம். ஏன்னா தமிழன் பிறக்கும் போது பாட்டு, வளரும் போது பாட்டு, பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு, திருமணத்தில் பாட்டு, பள்ளியறையில் பாட்டு, தாலாட்டு பாட்டு, செத்தால் ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாட்டு. இப்படி பாட்டில் பிறந்து, பாட்டில் வளர்ந்து, பாட்டில் கழித்து, பாட்டில் லயித்து, பாட்டில் கரைந்து, பாட்டிலேயே முடிந்து போகிற இனம் தமிழ் இனம். பாட்டை நீங்க படத்தை விட்டு தூக்கி விடாதீர்கள். எனக்கு திரையுலக நண்பர்கள்ல திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு தகவலை சொல்லுகிறேன், நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் திரையரங்கத்தில் திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு காலத்துல 1.5 கோடி மக்கள் பார்த்த படம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 1.25 கோடி, அப்புறம் 1 கோடி, 35 லட்சம் பேர் பார்த்தாலே இன்னைக்கு பெரிய படம். இப்படி ஆயிடுச்சு. ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அமைச்சருக்கு திரையுலகம் தெரியாது, ஆட்சியில் வல்லவர், அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படி கேட்டீங்கன்னா, செல்போன்ல, தொலைக்காட்சியில, அப்புறம் உங்க யூடியூப்ல எல்லாரும் சிதறி கிடக்கிறார்கள். பெண்கள் தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கிறார்கள். அவங்க திரையரங்கத்துக்கு வர்றதில்லை. அப்போ சினிமாவின் தரம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வைரமுத்து நினைக்கிறான் என்றால், ஒன்று சொல்கிறேன், யாருக்கு திரையுலகம் பங்கு வைக்கப்படுகிறதோ, பந்தி வைக்கப்படுகிறதோ, அவர்களின் உயரத்துக்குத்தான் சினிமா எடுக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் படித்தவர்கள், பெண்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், குடும்பத்தார், குழந்தைகள் என்று கூட்டம் கூட்டமாக வீரபாண்டிய கட்டபொம்மனை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம். மதுரை வீரனை கட்டை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம். நாடோடி மன்னனை ஒரு சைக்கிளில் 4 பேர் ஏறி போய் பார்த்திருக்கிறோம். அங்க போனா எல்லா தரப்புக்கும் வந்திருப்பார்கள். அப்படியே குறைஞ்சது 50களில், 60களில், 70களில். இப்ப என்னன்னா மாறி போச்சு. இப்ப எல்லாம் மாறி போச்சு. இப்ப திரையுலகத்துக்கு, திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யாருன்னு கேட்டா உழைப்பாளிகள், அவங்க வர்றாங்க. அப்புறம் காதலர்கள், திரை எங்கு இருக்கிறதோ அதற்கு எதிர்ப்புறமாக திரும்பி உட்கார்ந்து கொள்கிற காதலர்கள் வருகிறார்கள். சினிமா இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க படம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் சினிமாவை 2 நாற்காலிகளுக்காகவும் அந்த ஒலிகளுக்காகவும் தான் நேசித்து திரையரங்கத்துக்கு வருகிறார்கள். சொல்ல போனா இந்த சம்மர்ல திரையரங்கத்தில் கொஞ்சம் கூட்டம் வந்தது. ஏன்னா ஒரு 50 ரூபா கொடுத்துட்டா ஒரு 2 மணி நேரம் ஏசியில் இருந்துட்டு வந்துடலாம். அதற்காக வருகிறார்கள். இப்ப இந்த பாட்டாளிகளின் உயரம் என்ன?
இந்த காதலர்களின் தேவை என்ன? இதுக்கு தான் சினிமா, இதுக்கு தான் ஸ்கிரிப்ட், இதுதான் வசூல் என்று வருகிறது. சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றி கொண்டிருக்கிறது. சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பழைய ஃபார்முலாக்களை விட்டுவிட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், சினிமா மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா தளத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா அழிந்துவிடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மனிதன் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும். அதன் வடிவம் வேறு வேறு இடத்தில் இருக்கும். சினிமா என்பது மனிதனின் கலை தேவை. ஒரு கலை தேவை இருக்கிற போது அந்த கலை தேவையை சினிமா வெவ்வேறு வடிவங்களில் தன்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சினிமா இருக்கும், வடிவம் மாறும். மாறுகிற வடிவத்தை புரிந்து கொண்டு, மாறுதலின் தேவையை புரிந்து கொண்டு வந்திருந்த பெருமக்கள் வாழ்க, கலைத்துறை நண்பர்கள் வாழ்க, ஊடக நண்பர்கள் வாழ்க. தயவு செய்து இந்த பேச்சில் எதையும் சர்ச்சையாக்கி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா போயிருந்தாரு. அங்க இருந்து அமெரிக்கன் டைம்ஸ் பத்திரிகையாளர் கேட்டாங்க, நேரு ஒரு கலா ரசிகன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார், இந்திய பிரதமருக்கு அமெரிக்காவின் இரவு விடுதிகளுக்கு செல்லும் ஆர்வம் உண்டா? கடைசி கேள்வி. அடிச்சார் நேரு. நேரு அறிவாளி, உலக வரலாறு எழுதியவர். அவர் சொன்னார், அப்படியா, அமெரிக்காவில் இரவு விடுதி கூட இருக்கிறதா? அப்படி அடிச்சாரு. மன்னா பத்திரிகை செய்தி, அமெரிக்காவில் இரவு விடுதி இருக்கிறதா, இந்திய பிரதமர் ஆர்வம்னு போட்டான். சர்ச்சையை நீங்கள் உண்டாக்க முடியும், தயவு செய்து சர்ச்சையை உண்டாக்கி விடாதீர்கள். உங்கள் சர்ச்சையை எங்களால் சமாளிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.